கொத்துக்கறி தோசை சாப்பிட்ருப்பீங்க. இது ரெட் ரைஸில் கொத்து முட்டை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு தேவையான அளவு முட்டைகளை வேக வச்சு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. கடாயில் கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து தக்காளி வெங்காயம் குடமிளகாய் போட்டுருங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு தான் நான் சேர்த்துருக்குறேன். இந்த மசாலா வாசனை போனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற முட்டையை போட்டு மைல்டாக ஜென்டிலாக கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இதுக்கு தேங்காய் சட்னி செமையான காம்பினேஷனாக இருக்கும். நல்லா தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சி தாளித்து கொட்டிக்கோங்க. இந்த ரெட் ரைஸில் தோசை ஊற்றி இந்த முட்டை கீமாவை இது மேலே வைங்க. கொத்து முட்டை இது மேலே வச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சட்னி கூட தேவையில்லை, குழந்தைங்க அப்படியே சாப்பிடுவாங்க. அது கூடவே நான் கேரட் வெங்காயம் போட்டு ஒரு முட்டையும் போட்டு அது மேலே பெப்பர்லாம் போட்டு இந்த மாதிரி டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ கொடுத்தோம் அப்படின்னா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.